சஜாராவா கஷ்டமான சப்ஜெக்ட், சஜாராவா போரிங் சப்ஜெக்ட். நீங்க எப்படிதான் சஜாரா படிச்சு கொடுக்க என்னது டீச்சர் இதெல்லாம் கலர் கலரா என்னமோ எழுதி வச்சிருக்கீங்க? ஷார்ட் நோட்ஸ். ஷார்ட் நோட்ஸ்னா? ஷார்ட் நோட்ஸ்னா பொதுவாவே இந்த மாணவர்களுக்கு சஜாராக்கு ஷார்ட் நோட்ஸ் கொடுப்பேன். இப்ப பாரு சஜாரா, சஜாராவா கஷ்டமான சப்ஜெக்ட், சஜாராவா போரிங் சப்ஜெக்ட். நீங்க எப்படிதான் சஜாரா படிச்சு கொடுக்குறீங்க? இந்த கேள்விலாம் கேட்டு 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 சலிச்சு போச்சு. சஜாரா உண்மையாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். படிக்கிற விதத்துல படிச்சா ரொம்ப ரொம்ப சுலபமான சப்ஜெக்ட். எப்பயுமே ஒரு புக்கு ஃபுல்லா இருக்கா, இதை அப்படியே படிச்சுட்டு போனா கஷ்டமா தான் இருக்கும். ஆனா படிச்ச விஷயத்த இந்த மாதிரி ஷார்ட் நோட்ஸ் மாதிரி மைண்ட் மேப்ல கொஞ்சம் கலரா எழுதிட்டு அப்புறம் பரிட்சைக்கு போய் பாருங்களேன், ரொம்ப சுலபமா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆசிரியர் சொல்லி கொடுத்தது பிறகு நீங்க ஒரு வாட்டி படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு அதை இன்னும் எப்படி சுலபமா ஒரு கீவேர்ட் வச்சு எழுதலாம் உங்களுக்கு தெரியும்ல, அதை அழகா ஷார்ட் நோட்ஸ் வடிவில எழுதி வச்சுட்டீங்கன்னா பரீட்சைக்கு போறதுக்கு முன்பாக ஒரு குட்டி ரிவிஷன் பண்ணா ரொம்ப சுலபமா இருக்கும். அதுதான் ஷார்ட் நோட்ஸ். உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ் கஷ்டமா இருக்கா? கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு இன்டென்சிவ் கிளாஸ்ல ஆண்டு 4, 5, 6க்கு நான் இந்த ஷார்ட் நோட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். அது உங்களுக்கு வேணுமா? ஸ்டார்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.